நம்மளோட ஹீரோயின் விய காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் ஷாவ் அங்கே ஒரு பப்பில் தான் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சொன்னதும், நீ யார் எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு, இங்கே கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட் மிங்க் இவங்க வந்துட்டு பார்க்க உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்காங்களே அப்படின்றத சொன்னதுமே பக்கத்தில் ஏன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவன் ஒன்று என்னோட சிஸ்டர் மாதிரி கிடையாது, இவன் வந்துட்டு என்ன தகுதி இருக்குது என் சிஸ்டரோட ஈக்குவல் பற்றி பேசுகிறதுக்கு, அவளோட சப்ஸ்டியூட் மட்டும்தான் அவன் வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஸ்டார் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் இப்படிலாம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்கள் உடம்பு கெட்டு போயிருன்னு சொன்னதும், எனக்கு நீ இப்படி ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, காசு கொடுத்து தான் நான் ஒன்று வந்து வீட்டில் வந்து வச்சுட்ருக்கேன், நீ தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிற வேலை வைக்காத, இந்த கார்டை வந்துட்டு வாங்கிக்கிட்டு போய்கிட்டே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை கவலைப்பட விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிட்டு அவள் போகும்போது, நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க அதிகமாக, உங்கள் உடம்பு கெட்டு போகும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ மிங்க் உன்னோட ஒய்ஃபுக்கு உண்மையிலேயே வந்துட்டு உன் மேலே கவலையாக இருக்குப்பா, அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போகிறாங்க, நீ வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே நான் வந்து ரொம்ப ரூடாக தான் அவட்ட பேசிட்டணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கே வந்து ட்ரிங்க் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை வெளியே போயிட்டு காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் முன்னாடி பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு கார்டு கிடைச்சிருச்சு, ஃபைனலாக எவ்வளோ காசு வந்துட்டு இதில் இருக்க போகுதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ இப்படியே பண்ணிட்டே இரு, எனக்கு கவலையே கிடையாது, உன்னோட சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளம் இருக்க போது சொல்லு, இவ்வளோ காசு கிடைக்கிறப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் வந்துட்டு சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டீங்களான்னு அவள் கேட்கும்போது, ஆமாம் நான் நேற்று வந்துட்டு உன்ட்ட ரொம்பவே ரூடாக பேசிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு எந்த கவலையும் கிடையாது. இருந்தாலும் அப்படியே கோவமாக இருக்க மாதிரி அங்கே வந்துட்டு சும்மா சீன் போட ஆரம்பிக்கிறா. அப்போ நீ வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கான்னு தெரியுது, என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டேன், உனக்கு வந்துட்டு நான் காசு கொடுக்குறேன், நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அதுக்கப்புறம் ஷாப்பிங் மால் போயிட்டு இங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பேக் பண்ணுங்க அப்படின்றத அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு, நான் வந்து ஆர்டர் பண்ண ட்ரெஸ் வந்துட்டு என்ன கிடைச்சிருச்சா அப்படின்றத கேட்டதுமே, அந்த ட்ரெஸ் வந்துருச்சு மேடம், ஆனால் வேற ஒருத்தவங்க அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும், யார் அது அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா அது தான். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, இந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை அவராக இருக்கட்டும் எப்பயுமே உனக்கு கிடைக்காது, என்னோட சிஸ்டருக்கு தான் அவர் தகுதியானவர், நீ சப்ஸ்டியூட்ன்றதை வந்து மறந்துடாத, நீ வந்துட்டு உன் தகுதி என்னமோ அதை மறந்துட்டு நீ இருக்காத அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறா. நீங்கள் வந்துட்டு இந்த டேக்கை வந்து எடுத்து விடுங்க, சிசர் எடுத்து கட் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு போயிட்டு அவ பாட்டு அங்கே ட்ரெஸ்ஸவே கட் பண்ணி விட்டுறா. ஏன் தான் நீ இப்படி பண்ணியிருப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவள் கோவப்பட்டதும், தகுதி என்னமோ நீ அதை வந்து மறந்துட்டு பேசிட்டு இருக்காத, உன்னோட சிஸ்டர் இப்போ இங்கே இருக்க கிடையாது, நான் தான் அவர் கூட இருந்துட்டு இருக்கேன், அப்போ நான் யார், அவரோட ஒய்ஃப் தானே, தேவையில்லாமல் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததும் பயமாயிருது. ஐயோ கடவுளே, நம்மளை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவன் நம்மளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த ஈன் போயிட்டு பார்த்தீங்களா அவள் பண்ண வேலையை அப்படின்றத சொன்னதும், அவன் பார்த்தா உள்டாவா அவ்வளோவே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறான். இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த மாதிரிலாம் அவகிட்ட நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த ஒரு ஷாப்பிங் மால்லே நீ ஷாப்பிங் பண்ண முடியாமல் ஆயிரும், இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து நான் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லி திட்டிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் பயந்து போயிருக்கா, ஏதாச்சும் சொல்லுவானோன்னு, உன் கையில் அடிபட்டுருக்கு, நீ வா வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவள் வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொன்னதும், சரி விடுங்க, அவங்க அக்கா வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவ செம ஆக்டிங் போட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ, நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே வந்துட்டு எல்லாமே வந்து பண்ணிட்டேன், நான் வந்து உனக்கு இதுக்கப்புறம் ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லை அப்படின்றத சொன்னதும், திரும்ப காசு எதுவும் கொடுக்க போறானோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் இவ ஒரு ஏடிஎம் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நீ இப்போ வரைக்கும் எனக்காக என்னென்னமோ பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போய் அவன் கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே நேற்று நைட்டு ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல். நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, என்னோட லவர் திரும்ப வரலைன்னா நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டுருக்கு. அந்த சிசி திரும்ப ரிட்டன் நாட்டுக்கு வந்து விடுறாங்க. மீடியாஸ்லாம் போயிட்டு என்ன நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்களேன்னு சொன்னதும், என்னோட லவரை நான் மேரேஜ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நான் வந்து ரிசர்வ் பண்ண இடத்துல போய் நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். அங்கே ரிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இன்றைக்கி எப்படியாச்சும் நான் உன்ட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே பார்த்தா அந்த சிசி தான் உட்காந்துட்ருக்கா. ஐ திங்க் நீங்கள் வந்து தப்பான இடத்துல உட்காந்துட்டீங்க போல், இது என்னோட இடம் அப்படின்றத சொன்னதும், நான் கரெக்டாக
கரெக்டான இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஏன்னா ஷாவ் நீ நல்லா இருக்கியா, இப்போ நம்ம வந்துட்டு ஒன்றா இருக்க வேண்டிய டைம், என் உடலை வந்துட்டு யார் இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போ ஹீரோவை பக்கத்தில் வந்துட்டு பேச வந்ததுமே நம்மளை தான் சூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆசையாக இருக்கா. பட் ஹீரோ உள்டாவா நீ வந்து வீட்டுக்கு போ நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு கஷ்டமாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்து அவட்ட இப்போ எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு அவள் வாட்டு அங்கே சாப்பாடுலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நீ என்ன கொஞ்சம் கூட கவலையா இல்லையா, உன்னோட ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணை மீட் பண்ண போயிருக்காரு, நீ என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னதும் எனக்கு என்ன அதை பற்றி கவலை இருக்குது, அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சப்ஸ்டியூட் தான், இப்போ அவள் வந்துட்டானா என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, எனக்கு காசு கிடைச்சா ஓகே தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு இருக்கு. உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே ஐ திங்க் இதில் பீனட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தான் அது ஒத்துக்காது இல்லை அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலான்னு பார்க்கும்போது அந்த சிசி ஃபோன் எடுத்து கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ பிறகு அவகிட்ட சரி நீ இப்போ என்ன பேசணுமோ பேசுன்னு சொன்னதுமே நான் இப்போ உனக்காக தான் வந்திருக்கேன், திரும்ப இங்கே நீ கம்பெனியை வந்து நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவேன்னு சொன்ன அதே மாதிரியே கொண்டு வந்துட்டேன், எனக்கு கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன், திரும்பவுமே சில ப்ராமிஸாக எனக்கு கொடுத்துருந்தேன் அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத சட்டி கேட்டதுமே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு கம்பெனி பேங்க்ராப்ட் ஆகி நடுத்தருவுக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சதுமே நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, இப்போ என்ன திரும்ப வந்திருக்க, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு உன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணால் ஃபோனை கூட அந்த ஆள் அட்டென்ட் பண்ணலை, 3 இயர்ஸாக அந்த ஆள் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்க, உனக்கு பீனட்ஸில் அலர்ஜின்றது கூட அந்த ஆளுக்கு தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஏதோ அந்த ஆளுக்கு தெரிய வேணாம், நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகும்போது நம்ம ஹீரோ நீ எங்கே போயிட்ட, நான் வந்து ஒன்றை தான் வந்து தேடிட்டு இருந்தேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஒன்று நினச்சின்னு சொன்னதும் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, என்னை பற்றி ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே உனக்கு என்ன இப்போ ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு கேட்டதும் உங்களை பார்த்து நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன்னு சொன்னதும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுறா. இந்த மாதிரி வேலையெல்லாம் வைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் எப்போயாச்சும் என்னை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கீங்களா, எனக்கு வந்துட்டு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் என்கிட்ட பேச வேணாம், அவங்க கூட சேர்ந்து நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போகும்போது அங்கே ஒரு லெட்டர் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறா. என்னன்னு பார்த்தா மெடிக்கல் பில் தான் போல், உனக்கு பீனட்ஸ்னால் அலர்ஜியா, நீ என்ன ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னதும் பார்த்தீங்களா 3 இயர்ஸாக அவங்க கூட இருக்கேன், பட் என்னை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிக்கவும் அவசியம் கிடையாது, ஏன்னா நான் ஒரு சப்ஸ்டியூட் தானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து நான் இருக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், உன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா அப்படிலாம் எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே உங்கள் மேலே கிடையாது, சும்மா வந்துட்டு நான் ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருந்தேன், நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஆக்டிங் தான் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, அது எப்படி நீ ஆக்டிங்கான்னு சொல்லிட்டு இருப்ப, எல்லாமே இவ்வளோ நாளாக என் மேலே கேர் காமிச்சதெல்லாம் ஆக்டிங்கா, நீ வந்து நியூ இயர் அதுவுமா நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப டம்ப்ளிங்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னதும் அந்த விஷயத்தையுமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயே நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு இப்போ ஹாப்பியாக இருங்க, இதே மாதிரி வருஷம் வருஷமே உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயே ஆமாம் நான் மறந்து போயிட்டேன், நான் அப்போ உனக்காக குக் பண்ணி கொடுத்தது இன்றைக்கி வந்து மெடிக்கல் பில் இதுக்கான காசு எல்லாத்தையுமே நீ பே பண்ணிடு அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நீ இப்போ இதுக்குமே காசு கேட்டுட்டு இருக்க, என்ன வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, காசு தான் உன்னோட லைஃப்ல எல்லாமே வா அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் காசு தான் எனக்கு எல்லாமே, என்னோட அம்மா வந்து ஐசியூவில் இருக்காங்க, அவங்க எவ்வளோ சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நோயின்னு உனக்கு தெரியுமா, நீ இப்போ வரைக்கும் என்னை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்க வந்துட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதுமே ஹீரோக்கு ரொம்ப கவலையாயிட்டு இவ்வளோ வந்து உன்னோட லைஃப்பில் போயிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ஃபீல் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் சிரிச்சுட்டே உன் பாத்தியா திரும்ப என்னோட ஆக்டிங்கை நம்பிட்ட நீ அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிருது. ஒன்றை மாதிரி ஆளை நான் பார்த்ததே கிடையாது, திரும்ப வந்துட்டு நீ இப்படி கேவலமாக நடிச்சிட்டு இருக்க, காசை தவிர உன்னோட லைஃப்பில் உனக்கு வேறு எதுவுமே தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு காசை தூக்கி மூஞ்சி தூக்கி எரிஞ்சிடுறான். தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு வெளியே போயிரு, என் வாழ்க்கையை விட்டு வெளியே போயிரு, உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறா காசெல்லாம் எடுத்துட்டு. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். அப்போ அங்கே அவள் கொண்டு வந்திருக்க பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாமா நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, உன்னோட ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லலையான்னு சொன்னதும் அவையெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்டு இந்த டம்ப்ளிங்கை வந்து நீ சாப்பிடு அப்படின்றத கொடுத்ததுமே அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோட ஞாபகம் வந்துட்டு அவள் ஃபீல் பண்ணதுமே நீ சும்மா வந்துட்டு நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவர் நினச்சின்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ என்கிட்ட வந்துட்டு எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, நம்ம 2 பேருமே பப்புக்கு போயிட்டு அங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு வந்து நீ என்ன உன்னோட ஒய்ஃபை எதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்னை பார்க்குறதுக்காக சில பேர் வர்றாங்கன்னு சொல்லும் போது அங்கே அந்த சிசியும் இங்குமே வந்ததுமே இவங்களை எதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் கூப்பிட்டதே அவங்க தான்ப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான்.
ஹீரோயின் அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கா. அப்போ அங்கே மிங் பார்த்துட்டு அது உன்னோட ஒய்ஃப் மாதிரி தானே இருக்குது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு பரவாயில்லையே ரொம்ப ஹாட்டாக தான் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோ முறைச்சி பார்த்ததும் பேசாமல் இருந்துக்கிறான். அப்போ இங்க் வந்து இந்த மாதிரி சீப்பான பர்சன்லாம் எப்படி உள்ளே விடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவ தான் வந்துட்டு உனக்காக சப்ஸ்டியூட்டாக இருந்தவ அப்படின்றத சொன்னதும் நீ என் கூட சேர்ந்தெல்லாம் அவளை கம்பேர் பண்ணி பேசாத, என்னோட ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அவளோட ஸ்டாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம வந்து நான் மட்டும் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் ஒரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேகமாக எந்திரிச்சு போய் அவளை இழுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். எதுக்காக வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு, இதை வந்து மாற்றி எனக்கு இதை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஹலோ மிஸ்டர் நீங்கள் வந்து மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு என்ன வந்துட்டு உங்கள் கூட தொடர்பு இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு வந்து ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ இப்படிலாம் பிஹேவ் பண்ணது தான் நீ என்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னதும் நீங்கள் வந்து என்னை சப்ஸ்டியூட்டாக தான் வச்சுருந்தீங்க, நீங்கள் வந்து காசு வந்து பே பண்ணீங்க, அதுக்காக தான் உங்கள் கூட சேர்ந்து இருந்தேன், நீங்கள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, இதுக்கப்புறம் நான் யார் கூட என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோக்கு இன்னுமே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு காசு கிடைச்சா நான் யார் கூட வேணாலும் சேர்ந்து இருக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே காசுன்னு இப்படி அலைஞ்சிட்ருக்க என்ன உனக்காச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. அப்போ நம்ம ஹீரோயின் உன்கிட்ட பேசி என்னோட நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போகும்போது அந்த சிசி அங்கே வந்துடுறா. ஓ நீ தான் எனக்கு பதிலாக வந்துட்டு 3 இயர்ஸாக அவர் கூட இருந்தவரா, ஃபைனலாக உன்னை வந்துட்டு நான் மீட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு, அப்போ நீயுமே எங்கள் கூட சேர்ந்து வந்து உள்ளே ஜாயின் பண்ணிக்குவேன் ட்ரிங்க்ஸ் பார்ட்டியில் அப்படின்றத சொன்னதும் உங்கள் கூடலாம் சேர்ந்து வந்து என்னோட நயத்தை நான் வேஸ்ட் ஆக்க விரும்பல, எனக்காக உள்ள ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நான் உனக்கு வந்து 10 மடங்கு காசு அதிகமாக கொடுக்குறேன், எங்கள் கூட வந்து சேர்ந்து இரு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே காசு கொடுத்தா ஓகே நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கூட போயிடுறா. அங்கே போயிட்டு அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிசி வந்து ஹீரோட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா மேரேஜுக்காக. ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறா. நம்ம ஹீரோ வந்து ரிஜெக்ட் தான் பண்ண போகிறான். பட் ஹீரோயின் எந்திரிச்சு போனதுமே அந்த சிசி என்ன உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத கேட்டதும் எனக்கு ஏன் ஜெலஸ் ஆகிட்டு இருக்குது, நான் வந்துட்டு இப்போ என்னோட லவ்வரை தான் மீட் பண்ண போகிறேன், எனக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ உனக்கு எந்த லவ்வர் இல்லைன்னு எனக்கு தெரியும், சும்மா அப்படி ட்ராமாலாம் போடாதான்னு சொன்னதும் ஏன் லவ்வர் இல்லை, எனக்கு உண்மையிலே இருக்காங்க ஆள் வெளியே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வெளியே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க, ஷெங் சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் போல். உள்ளே போகும்போது அவங்க மேனேஜர் நீ உள்ளே போகாத யாராச்சும் உன்னை பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னதும் இல்லை நான் போவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே எங்கிட்ட கிளம்பும்போது அவன் வந்து தெரியாமல் மேலே இடிச்சதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஆக்ட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அந்த சிசிட்ட உன்னோட ப்ரொப்போசலை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு நானே உனக்காக ப்ரொப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்காக வச்சுருந்த அந்த ரிங்கை தான் அவன் எடுத்து அங்கே ப்ரொப்போஸ் பண்ண போகிறான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே ரிங் வாங்குறதுக்காக கையை விரலில் வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் அவன் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்காக ரிங் ரெடி பண்ணி போகிறீங்களான்னு கேட்டதும் நான் ஏன் அப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஏமாற்றிருக்கான். ப்ளீஸ் நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு பிடிச்ச இந்த மாதிரி டிசைன்லேயே பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கா. அதே டிசைன் தான் இப்போ நம்ம ஹீரோவுமே அவளுக்காக பண்ணியிருக்கான். நீ போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதுமே யார் சொன்னது போய் சொல்கிறேன்னு இப்போ பாரு நான் அவரை கிஸ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அந்த ரிங்கை அவளோட கையில் போட்டு விட்டவுடனே நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவனை கூட்டிகிட்டு வெளியே போயிடுறா. அப்போ அந்த ஷீசி எனக்கு இந்த டிசைனே சுத்தமாக பிடிக்கல, நான் வந்துட்டு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அந்த ரிங் இனிமேல் வேணாம் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ண, இந்த உனக்காக இந்த காசை வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் எனக்கு வேணாமே சொல்கிறான். நீ என்ன பெரிய ஆக்டர்னு உன் மனசில் நினைப்பா, இந்த காசு மட்டும் உனக்கு போதாதா, நீ பெரிய ஆளானேன்னா நிறைய கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவனோட கேப்பை எடுத்து விட்டு அவள் பார்த்துட்டு இருக்கா. பார்த்து அங்கே பெரிய போஸ்டர் இருக்குது, அதே தான் இவனுமே. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு மிஸ்டர் ஷெங் நீங்களா அப்படின்றத சொன்னதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கே நிறைய காசை கொடுக்குறா, இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது ப்ளீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ வந்து என்னை வந்து தேவையில்லாமல் கிஸ் பண்ணியிருக்க என்னோட விருப்பம் இல்லாமல், நீ ஆனால் காசுமே கம்மியாக தான் கொடுக்குற, உனக்கு பனிஷ்மெண்ட் பண்ண வேணாமா, நீ வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு இழுத்துட்டு போனதும் ப்ளீஸ் நீங்கள் என்ன அப்படி ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் வந்துட்டு வேணும்லாம் பண்ணலை, நானுமே உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன்.
இல்லை என்னோட போஸ்ட்டுமே வந்துட்டு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும், இப்போ நீ இதை சொல்கிற விஷயத்துக்கும் என்ன கிஸ் பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத கேட்டதுமே, என்ன சம்மந்தம் இருக்கா? நாளைக்கு நான் ஒரு ஆக்டர் ஆகி உங்கள் கூட சேர்ந்து ஆக்டிங் பண்ணுறப்ப கிஸ்ஸிங் சீன்லாம் வரணும் இல்லையா? அதுக்காக தான் இது ஒரு ட்ரைனிங் மாதிரி அப்படின்றத சொல்லி சமாளிக்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவன், சரி ஓகே நீ இப்போ தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை சரி பண்ணணும்னா திரும்ப எனக்கு ஒரு கிஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் உடனே கிஸ் பண்ணுற மாதிரி போனதும், இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வேமா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஓடி வந்துட்டுருக்கா. அப்போ டாக்டர் இவங்க ரொம்ப நிலைமை மோசமாக இருக்குது, நான் இப்போ என்னமோ சமாளிச்சிட்டேன், பட் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதா சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷெங் அங்கே வர்றான். நர்ஸ்ட்டாக நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அந்த பொண்ணு பாவம் அவங்க மாடிக்கு போயிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க. அவங்க பாட்டு ஏதாச்சும் வந்து பண்ணிடலாமா அப்படின்றத சொன்னதுமே உடனே வேமா பயந்துட்டு அங்கே போயிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் அங்கே மாடிக்கு ஓரமாக போகிறத பார்த்துட்டு வேமா ஓடி போயிட்டு, நீ அந்த மாதிரி எந்த ஐடியாவும் பண்ணிடாத சூசைட் பண்ணுற மாதிரி, நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு செடியெல்லாம் இருக்குது, நான் வந்து தண்ணி தான் ஊற்ற போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. நீ வந்துட்டு உன்னோட அம்மாவோட நிலைமை சரியில்லைன்னு தானே அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக என்னோட அம்மாவை வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து நாளைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடு, நீ ஆடிஷன் கொடு, நான் வந்து உனக்கு ஒரு ஜாப் அங்கே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நெக்ஸ்ட் டேவே அங்கே கிளம்பி போயிடுறா. அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இங்கே ஜாப் கிடைச்சிருச்சு, நீங்கள் ஹீரோயினுக்கு வந்து சப்ஸ்டியூட்டாக தான் ஆக்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொன்னதுமே ஹீரோயினுக்குமே காசு தேவைப்படுது இல்லையா? சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ ஹீரோயின் வர்றாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சிசி தான் போல். அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து, உன்னோட வந்து தகுதி என்னன்னு உனக்கு புரியுதா, எப்பயுமே நீ இந்த மாதிரி நிலமையில தான் இருப்ப அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயினுக்குமே இப்போ ஜாப் வந்து ரொம்ப அவசியம், காசு தேவைப்படுதுன்றதாசி அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் எங்க அவங்க சிஸ்டர்கிட்ட, நீ எதுக்காக வந்து அவளை வந்து ஒத்துக்கிட்ட, நீ வந்துட்டு பேசாமல் அவளை வந்து விரட்டி விட்டுருக்க வேண்டியதானே இங்கே இருந்தேன்னு கேட்டதும், எதுக்காக அப்படி பண்ணணும், அவளே வந்து ஆக்டிங் சீன்லாம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் போய் கூல அந்த இடத்துல நின்றுக்குவேன், அவளுக்கு அவள் தகுதி என்னன்னு தெரிய வேணாமா, அவளுக்கு அடிபட்டுருச்சுன்னா அவளாக இங்கேருந்து போக போகிறா. இப்போ நான் ஷாவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன், அவன் என் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தான் அவள் கால் பண்ணி இங்கே வர சொல்கிறா. பட் ஹீரோ என்னால் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நீ பண்ண போகிற, உனக்கு அடி எதுவும் பற்றாமன்னு சொன்னதும், நான் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர் தெரியுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே மேங்க் வந்து ஏமாற்றி அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். நீ இப்போ எதுக்காக இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் இதில் வந்து காசு போட்டிருக்கேன்றதுக்காண்டி இதெல்லாம் வந்து என்ன பார்க்கணுன்னு அவசியமானு கேட்டதும், நீ பார்த்து தான் ஆகணும், நீ வந்துட்டு ஒரு ப்ரொடியூசருன்றப்ப இதெல்லாம் வந்து மீட் பண்ண வேணாமா எல்லாத்தையும் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் பயங்கரமாக சூப்பராக மேக்கப் பண்ணி அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ அவ்வளோவே பார்த்துட்டு வேமா கையை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே சிசியுமே அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு, இப்போ நீ என்ன தானே பார்க்க வந்த ஷாவ் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்ட்ட நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டதும், அவள் எனக்கு சப்ஸ்டியூட்டாக தான் நடிக்க வந்திருக்கான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோவை பார்த்து, பாஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் செம்மையான ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடெலாம் கொண்டு வந்து வச்சதுமே நம்ம ஹீரோயின் அவன் நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா மற்ற ஆக்டருங்களுக்கெல்லாம் ஒரு சாதாரண மீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் 2 பாக்ஸ் கேட்குறா, பட் வந்துட்டு 1 தான் கொடுக்குறாங்க. அவள் பார்த்தா அதையுமே என்ஜாய் பண்ணிட்டு அங்கே சாஸ் எல்லாமே கொண்டு போய் அங்கே சாப்பிட போகிறா. அப்போ ஹீரோ இந்த மாதிரி சாப்பாடெலாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்றத கேட்டதுமே இப்போ மிங்க் வந்து, மற்றவங்களுக்கும் அதே மாதிரி சாப்பாடு கொடுத்தா காசு எவ்வளோ செலவாகிறது, அதனால தான் இது எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. காசுக்கு என்ன குறைவா இருக்கா, எல்லாருக்குமே இனிமேல் அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்றத சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு மிங்க், நீ அவளை விட்டு பிரிஞ்சாலுமே இன்னுமே அவன் மேலே அக்கறையாக தானே இருக்கு அப்படின்றத சொல்கிறான். எதுக்காக அவள் அப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா, இங்கே வந்து உட்கார சொல்ல வேண்டியதானே அப்படின்றத கேட்டதும், அப்போ அங்கே அந்த சிசி வந்துடுறா. நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின், நான் தான் இந்த இடத்துல உட்காருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டியூட் தான் அப்படின்றத சொல்லிட்டு ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சதுமே நம்ம ஹீரோக்கு அவளோட பிஹேவியர் சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் அங்கே ஆக்டிங்குமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் செம்மையான அங்கே ஃபைட் சீன்லாம் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஆக்டிங்குமே இவளே பண்ணிட்டா, அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றத கேட்டதும், அவள் என்ன பண்ணுவா, ஃபைனலாக வந்து நின்று உன்ன அவள் வந்துட்டு எல்லாமே பண்ண மாதிரி காமிப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுமே ஆக்டிங் பண்ணிட்டு அந்த நைஃபை கொண்டு போய் அவள் கையில் கொடுத்ததுமே அப்போ அந்த சிசி, இப்போ உன் தகுதி என்னன்னு தெரியுதா அப்படின்றத கேட்டதும், ஏன் தகுதியை பற்றி நீ பேசாத, நான் வந்து உன்னோட ஒரு பெஸ்ட்டான ஆக்டர்ன்றது கூடி சீக்கிரம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போகும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
2 பேருமே நின்னுட்டு இருக்கும்போது அங்க செட் வந்து மேல தவறி விழுந்ததுமே 2 பேருக்குமே அடிபட்டுருது. செங் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு அடிபட்டுருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் சிசி பக்கத்துல போகாம நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு நீ எப்படி இருக்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நான் யாருன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே நீ வீன்றது எனக்கு தெரியாதான்னு கேட்டதும் அவன் நம்ம சிசியை பார்த்துட்டு அப்படியே நக்கலா ஒரு பார்வை பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. நம்ம ஃபியான்ஸே இருக்கும்போது இவன் வந்துட்டு அவளை போய் எப்படி கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். கழிச்சு நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ என்ன வந்துட்டு நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் அடிப்படலைன்னு சொன்னதோ நான் தான் உன்னோட ஃபியான்ஸே, நீ எப்படி அவளை போய் கேர் பண்ணிக்கலாம், என்னோட வந்து இமேஜை கெடுக்கணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்றத கேட்டதுமே நான் இப்போ ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்குறா. ஆமாம் நான் வந்து உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலைன்றப்ப எதுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதோ நீ இப்போ லவ் பண்ணலை, ஆனால் கூடி சீக்கிரம் என்னை லவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கலன்னு சொன்னதும் அது எப்பயுமே நடக்காது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதுமே நீ வந்து கொஞ்சம் டைம் கொடு எனக்கு, நானே வந்து உன்னை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சிஸ்டர் நீ இப்போ என்ன வந்து பண்ண போகிற, டைம்லாம் கேட்டிருக்கேன்னு சொன்னதும் அந்த டைமுக்குள்ளே அவளை அவனோட லைஃப்லேருந்து வெளியே தீருவேன், அதுக்கப்புறம் அவன் என்ன தான் மேரேஜ் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின் அடுத்த சீனுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வெளியே ஆள் வரவுமே என்னாச்சு எவ்வளோ நேரமாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அங்கே சிசி மேடம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. அவளுக்கு ரொம்ப அங்கே குளிர் அடிச்சிட்டு இருக்கு. அப்போ அந்த சிசி வந்துட்டு பார்த்தியா நான் வந்துட்டு ஒரு மெயின் ஆக்டர், நான் வந்து ஆக்ட் பண்ணுற வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீ எப்பயுமே ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருப்ப, அவனோட லைஃப்லையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆக்டிங் ஸ்கில்லையாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் உன்னோட இந்த கேவலமான பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எந்த விருப்பமே கிடையாது, நீ பேசாமல் இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அட்டை வந்து செங் மீட் பண்ணிட்டு நீ இப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிச்சிடும், நீ என்னோட வேனில் வந்து வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்புறம் அங்கே ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே நம்ம ஹீரோயினை தான் தேடுறான். ஏன் நீ இப்போ தேடிட்டு இருக்க பர்சன் அந்த ஷெங்கோட சேர்ந்து அவனோட வேனில் தானே இருக்காங்க, அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட பர்சன் தெரியாத அவங்களுக்கு, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அசிங்கமாக பேசினதும் நீ வாயை முடிட்டு பேசாமல் இரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ ஹீரோயினும் அவனுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் என்னோட ரோல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நான் இப்போ போகணுன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது அப்படியே ஸ்லிப் ஆகிடுறான். நம்ம செங் தான் வந்து பிடிச்சி விடுறான். 2 பேருமே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போனதுமே அங்கே ஹீரோ வந்து பிடிச்சி இழுத்துட்டு நீ இப்போ இவன் கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, நீ வந்து அந்த ரூம்ல வெயிட் பண்ணாம உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அங்க வந்து அவளுக்கு கோவமாயிருது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கு கேட்கறன்னு சொன்னது, உனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னா அப்புறம் இந்த ஆள் கூட என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த ஷெங் இறங்கி வந்து அந்த பாய் ஃப்ரெண்டே நான் தான், அவ பார்ல வச்சு கிஸ் பண்ணது என்னதான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் நீ வந்து கோவம் எல்லாம் படுறதுனா ஏன் மேல படு, நான் தான் வந்து அவரை கிஸ் பண்ணேன் அவர் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு கோவமாயிட்டு நீ முதல் என் கூட வான்னு சொன்னதுமே நீ இப்படி அவளை போர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நீ முதல் கையெடு அப்படின்றத சொன்னதும் அவங்க 2 பேருக்கு சண்டை வந்து அவனை போட்டு அடிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடுறா. அப்போ ஹீரோ அவளை இழுத்துட்டு போயிட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்க, நீ பேசாம என்னோட லைஃப்ல திரும்ப வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். நான் ஏன் திரும்ப வரணும், திரும்ப உன் லைஃப்ல வந்து காசு கொடுத்து நீ என்ன சப்ஸ்டியூட்டா வைக்க போறியா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டால இனிமேல் நீ அவ கூட இரு, நான் வந்துட்டு யார் கூட வேணாலும் இருப்பேன், நம்ம 2 பேருக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்க எதுக்கு விஷயத்துல தலையிடுற அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் வந்து போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். நீ இப்போ அடிச்சையா எதுக்காக அடிச்ச அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு உன் தகுதிக்கு மீறி நடந்துட்டு இருக்க, எதுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் யார் கூட வேணாலும் இருப்பேன், அதை பற்றி நீ கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கப்புறம் நான் உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நான் உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை தயவு செஞ்சு தனியாக விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த எங்கே இந்த விஷயத்த போய் அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்கிறா, 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு ஆக்டிங் சீன் வருது. அந்த சீனில் நம்ம ஹீரோயின் சேஃப்டியான பொருளெல்லாம் போடாமல் வந்துட்டா போல் அந்த பர்சன் வந்து அங்கே அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கவும் நம்ம ஹீரோ இவ என்ன வந்துட்டு சேஃப்டியான பொருளெல்லாம் போட்டிருக்காளா இல்லையா அப்படின்றத கேட்டதுமே அதை எப்படி போடாமல் இருப்பாங்க, அடிக்கலாம் மாட்டாங்க, சும்மா ஃபேக்காக தான் ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஆள் வேணுனே போட்டு ஹீரோயினை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். எல்லாம் அந்த சிசியோட வேலை தான் போல். அடிப்பட்ட
அடிபட்டதில்ல நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு அவ்வளோ ஒரு கோவமாயிருது. அதுக்கப்புறம் அவனை போய் செம்மையாக அடித்து அவனை வந்து வெளுன்னு வெளுத்து விட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே பேச போனால் ஆளுங்க எல்லாருமே பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு போனதும் என்னாச்சு ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அதை ஷெங்கிட்ட கேட்டதும் உன்ட்ட நேற்று வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ண அந்த ஆளை யாரோ போட்டு செம்மையாக அடி வெளுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவனை இந்த வேலையை விட்டுமே தூக்கிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் எனக்காக நீ தானே பண்ண அப்படின்றத அவள் கேட்குறா. நான் பண்ணலை, எல்லாம் அவன் தான் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ஷாவை பார்த்து அவன் கையை காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் பேச போகிறா. அப்போ அவன் இக்னோர் பண்ணிட்டு போனதும் நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், ரொம்பவே தேங்க்ஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்றத சொன்னதும் நீ சொன்னதையும் மீறி உன்னோட லைஃப்பில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணியிருக்கேனே, உனக்கு என்ன வந்துட்டு கோவம் இல்லையா அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் கிடையாது, நீ இந்த டைம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் வந்து உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொன்னால் உனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றத கேட்டதும் என்ன நீ ஹேட் மட்டும் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஹேட்டெல்லாம் பண்ணலை, நான் வந்து அன்றைக்கி கோவத்தில் தான் அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ஹீரோயின் எங்கே அப்படின்றதே கேட்டதுமே அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ இப்போ அவங்களோட ஆக்டிங் சீனை யார் நடிப்பாங்க அப்படின்றத கேட்டதுமே அவங்களோட சப்ஸ்டியூட் இருக்காங்களா அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைப்பான்னு சொன்னதும் அந்த பொண்ணை கூப்பிட்டு நடிக்க கூப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அப்போ ஹீரோ இப்போ என்ன வந்து ஆக்டிங் சீன் அவன் நடிக்க போகிறா அப்படின்றத கேட்டதும் ஷெங்கோட சேர்ந்து ரொமான்டிக்கான சீன் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் வந்து அவன் நடிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ மெங்க் இது வந்து படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது எப்படி நடிக்காமல் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே மெங்கோட சேர்ந்து செம ரொமான்டிக்காக அங்கே வந்து ஆக்டிங் பண்ணுறா. அதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது, அவனால் தாங்கவே முடியலை. ஹீரோயின் அங்கே ஆக்டிங்லாம் பண்ணிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வாழ்றான். இன்னைக்கு ஆக்டிங் ரொம்ப சூப்பராக நீ பண்ண, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. எதுவும் சொல்ல வரல, பட் வந்து இந்த மாதிரி மூவிலலாம் இனிமேல் நீ நடிக்க வேணான்னு சொன்னதும் நான் எதில் ஆக்டிங் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் நீ முடிவு எடுக்காத, வந்துட்டு என்னை தனியாக விடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கோவப்பட்டு கிளம்பிடுறா. அப்போ அங்கே மிங்க் வந்து இன்னைக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்ட அளவுக்கு மீறி நீ வந்து அடுத்தவங்களோட வந்து அந்த பொண்ணு இருக்கிறத பார்க்க முடியலன்னு சொன்னதும் ஃபீலிங்ஸை எப்போ அவள் புரிஞ்சுக்க போகிறா, வேற ஒரு பர்சனோட என்னால் கண்டிப்பாக அவளை வந்து சேர்த்து வச்சு பார்க்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெங்க்ட்ட போய் அவங்க மேனேஜர் நீ சொன்ன மாதிரி அவள் ஆக்டிங் பண்ண அந்த சீனை வந்து எடுத்தாச்சு, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொன்னதோ இதை கொண்டு போய் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க சோசியல் மீடியாவில், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிள் கிடைக்கும், நம்ம வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இங்கே பாரு உன்னோட ஆக்டிங் வந்து பாராட்டியிருக்காங்க, ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீ வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கியான்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அப்போ மெங்கிட்ட நம்ம வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம ஒரு கிளப் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆளுங்களை வச்சு அவளை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம்னு சொன்னதும் அதுக்குள்ளே எவ்வளோ காசு செலவாகும் தெரியுமான்னு சொன்னதும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நான் அவளை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கணும்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்கிறான். மார்னிங் அங்கே நம்ம ஷெங்கோட சேர்ந்து ஃபைனல் ஸ்டார்ட்டாக வந்து ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. செம்மையாக வந்து ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டுருக்கும்போது நீ வந்துட்டு ஏதோ இன்னொரு நியூ மூவிக்கு ஆடிஷன் கொடுக்க போகிறதா கேள்விப்பட்டனேன்னு சொன்னதும் போது ஆமாம் இதுக்கு எல்லாமே காரணமே எல்லோரும் தானே, எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ், எனக்கு வந்துட்டு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் வந்து எந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது ஈஸி அங்கே வந்து ஓவராலாம் கனவு கண்டுட்ருக்கே அப்படின்றத கேட்டதும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நீ அன்றைக்கி இன்டர்வியூ கொடுக்க போகாமல் இருந்திருந்தேன்னா நான் எப்படி அதில் வந்து ஆக்டிங் பண்ணியிருக்க முடியும், அதனால் இதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ், உன்னால தான் எனக்கு வந்துட்டு அந்த நியூ மூவி கிடைக்க போகுது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ ரொம்ப ஓவராலாம் ஆசைப்படாத, அந்த இதுக்கு நான் தான் ஹீரோயின் ஆவேன் அப்படின்றத சொன்னதும் ஆடிஷன் கொடுத்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அந்த சிசி வர்றா. அப்போ ஹீரோ நீ என்ன என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் பற்றி நீ என்ன வந்து யோசிச்சிருக்க அப்படின்றத கேட்டதும் நான் கண்டிப்பாக அதை வந்து ஓகேன்னு சொல்கிறேன், பட் நீ அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த நியூ மூவிக்கு வந்து என்னை வந்து அதை நம்ம ஹீரோயினாக போட சொல்லி அந்த டைரக்டர்கிட்ட நீ தான் பேசணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஆடிஷன் கொடுக்க நிறைய பேர் வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன வந்து நினச்சிட்ருக்க, உனக்கு இங்கே வந்துட்டு வாய்ப்பு கிடைக்குன்னா அங்கே பார்த்தியா ஷா வந்து எனக்காக தான் அந்த டைரக்டர்கிட்ட பேசிகிட்ருக்காரு, கண்டிப்பாக வந்து எனக்கு இன்றைக்கி சான்ஸ் கிடைக்க போகிறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ ஆடிஷன் கொடுத்த பிறகு பார்த்துக்கலான்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துடுறான். இப்போ நீ என்ன நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பேசிட்டியான்னு அந்த சிசி கேட்டதும் பேசிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டதும் அவள் ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் நீ என்ன இப்போ அவளுக்காகவா போய் பேசுனேன்னு சொன்னதும் ஆமாம்
நான் அவளுக்காக தான் பேசினேன், நீ சொன்னேன்னா உனக்காகவும் பேசுகிறேன்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நீ பாசமாக மட்டும் என்கிட்ட பேசணும்னு சொன்னதும் என் பக்கத்தில் நீ வான்னு சொல்லிட்டு தலையில் ஒரே முட்டை முட்டி விட்டுறா. என்ன பண்ண நீ அப்படின்றதே கேட்டதும் நீ வந்துட்டு இப்படி ஆக்டிங் வந்து எனக்கு வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்க தேவை கிடையாது, என் திறமையை பார்த்து கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த சிசியை கூப்பிட்டு அங்கே ஆக்டிங் பண்ண சொல்கிறாங்க. அவள் ஆக்டிங்கை பார்த்தா அந்த டைரக்டருக்கு செம கடுப்பாய் போயிடுது. போர் அடிக்குது, அப்போ உங்கள் ஆக்டிங்லாம் போதும் அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு நான் ஷாவோட ஃபியான்ஸேன்றதை மறந்துடாதீங்க, என்னோட நேம் வந்து சிசின்னு சொன்னதுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் வர்றாங்க. டைலாக்ஸ்லாம் கொடுத்ததும் அவள் அமைதியாக நிற்கிறத பார்த்துட்டு ஏன்னா இதில் ஏதாச்சும் ப்ராப்ளமானு கேட்டதும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னென்னா வந்துட்டு லைஃப்பில் வந்து இன்னொருத்தவங்களுக்காக சப்ஸ்டியூட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டிருக்காங்க போல். அதே தான் நம்ம ஹீரோயினுக்குமே நடந்திருக்கு இல்லையா, அவளோட ரியலான ஃபீலிங்ஸ் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருது. அவள் ஆக்டிங்கை பார்த்துட்டு அவர் கிளாப்ஸ் பண்ணிடுறாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. புது ஆக்டர் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் நடிக்க வந்துச்சு அப்படின்றத கேட்டதும் ஆல்ரெடி இதே என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு, ஸோ அதனால தான் அப்படின்றத செட் அவள் வெளியே போகிறா. அப்போங்க நம்ம ஹீரோ உன்னோட ஆக்டிங்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, ஆடிஷன் நல்லா இருந்துச்சான்னு கேட்டதுமே அதான் நீ ஆல்ரெடி அவளுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டியா, அப்புறம் என்ன வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பும்போது டைரக்டர் வந்து நம்ம ஹீரோயினை சூஸ் பண்ணியிருக்கதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு அந்த சிசிக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீ என்ன எனக்காக பேசினையா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ என்ன பேசுனான்னு காமிக்கிறாங்க. அந்த டைரக்டர்கிட்ட யார் வந்துட்டு ஆக்டிங் நல்லா பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், யாருக்காகவும் யாரையும் சூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டாமேட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உன்னோட ஃபோன் ரொம்ப ரேண்டமாக வந்து ரிங் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணி பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் தான் கால் பண்ணியிருக்காங்க. உடனே அங்கே வேமா அவள் கிளம்பி ஓடுறா. ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ரெங் தான் இருக்கான். நீ வந்து ரொம்ப நேரமாக கால் அட்டன் பண்ணதுமே எனக்கு வந்து கால் பண்ணாங்க, ஸோ நான் வந்துட்டு உன்னோட அம்மா வந்துட்டு இப்போ பார்த்துட்டேன், அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ இப்போ போய் பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொன்னதோ அவள் ஹாப்பி ஆகிட்டு அவனை ஹக் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் உள்ளே போனதுமே ஹீரோவுமே அங்கே உள்ளே போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ரெங் வந்து ஆல்ரெடி நீ அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, திரும்பவுமே தயவு செஞ்சு தொல்லை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அந்த ஆடிஷன் சீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவளோட எமோஷன்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து புரிஞ்சுக்குது அவள் எவ்வளோ வந்து மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வெளியே சவுண்டெல்லாம் கேட்டுட்ருக்கு. என்னன்னு சொல்லிட்டு அவன் போனான். அந்த சிசி தான் வந்து அவங்க சர்வெண்ட்டெல்லாம் வந்து கோவப்பட்டுட்ருக்கா. நீ எதுக்காக வந்து இதெல்லாம் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதுமே நான் என்ன சொன்னேன், அந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னால் நீ அவளுக்கு வாங்கி கொடுப்பியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் அவளுக்கு எந்த வாய்ப்பும் வாங்கி கொடுக்கல, அவளோட டேலண்டால தான் அவளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டு நான் வந்து கண்டிப்பாக உன்னை என்கேஜ்மெண்ட்லாம் பிரேக்கப் பண்ண மாட்டேன், நீ எனக்கு வாய்ப்பே வாங்கி கொடுக்கல அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ பண்ணாத, நான் வந்து பிரேக்கப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீ என் மேலே ப்ளேம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த டைரக்டர் வந்து சூஸ் பண்ணிட்டா அவள் பெரிய ஹீரோயின் ஆயிடுவாளா, அதுக்கு எதிராக வந்துட்டு எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா அப்படின்றத சொல்றா. இப்போ நீ ஏதாச்சும் பிளான் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நீ வந்து அவளை ஆளை வச்சு அடிக்க வச்சதுக்கெல்லாம் எல்லா எவிடன்ஸ் இருக்கு, நான் வந்து கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன் மேலே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நீ கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு, நான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே மீட்டிங் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு சூஸ் பண்ண வேணாம், சிசியவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஷெங்குமே வந்துடுறாங்க. அப்போ ஷெங் நான் தான் இந்த படத்தோட ஹீரோ, நானே சொல்கிறேன் அவன் ஓகேன்னு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் நடிச்சாதான் நான் ஆக்டிங் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்து நான் வந்து இதில் வந்து பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அப்படின்னா எங்களுக்கு சரிதான் சொல்லிட்டு அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட அங்கே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. இப்போ தேங்க்ஸ் சொல்கிற நேரம் கிடையாது, ப்ரொமோஷன் பண்ணணும், நீ போய் கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுமே அங்கே சூப்பராக ரெடியாகி வந்துடுறான். எல்லாமே நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின்கிட்ட நீங்கள் அந்த சிசியோட சப்ஸ்டியூட்டாக இருந்தீங்களாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சிசி அங்கே வந்துடுறா. இதுக்கு நானே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு ஆமாம் நான் என்னோட சப்ஸ்டியூட்டாக தான் அவள் இருந்தா, என்கிட்ட தான் நிறைய ஆக்டிங் ஸ்கில்லாம் அவள் கற்றுக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு அளந்து விட்டுட்ருக்கா. இந்த படத்துக்கு என்ன தான் வந்து சூஸ் பண்ணணும், ஆனால் என்னத்தை பார்த்து இவ்வளோ போய் சூஸ் பண்ணாங்களோ, படம் ஓடுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா அவள் நம்ம ஷெங்கும் அவளும் அந்த கிஸ் பண்ண வந்து ஃபோட்டோ அங்கே போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிட்டு ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கு தெரியுமா, நீங்கள் 2 பேரும் என்ன டேட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் ஏன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன தப்புனால நடந்து போச்சு, நீங்கள் யாரும் எதையும் வந்து நம்பாதீங்க அப்படின்றத சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ நீ இதை வேலை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தியா அப்படின்றத கேட்டதுமே அப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்கப்புறம் நடக்க போகிறத நீ பாரு, இது சும்மா ட்ரெய்லர் தான் அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா மீட்டிங் வச்சு அங்கே கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் 2 பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமா, அப்போ டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ அந்த ஷெங் வந்து டேட்டிங் பண்ண கிடையாது, ஆனால் வந்துட்டு எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்,
நீ என்ன பதில் சொல்கிற அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேனே தெரியலை, கொஞ்சம் டைம் கொடுன்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டாங்க, கிளம்பி போகும்போது நான் வந்து கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் பதில் பேசாமல் இப்போ என்னோட அம்மாவை போய் நான் மீட் பண்ணணுமே ஹாஸ்பிட்டல் அப்படின்றத சொல்கிறா. இப்போ சரி ஓகே நான் வந்து டைம் கொடுக்குறேன், இன்னமே நீ என்ன எனக்கு நல்ல பதிலாக சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்ட்ரெங்கும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ அங்கே இருக்கான், அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ டாக்டர் வந்து உங்கள் அம்மா இப்போ நல்லா ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இனிமேல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட போய் அங்கே தேங்க்யூ சொல்ல போயிட்டுருக்கா. அப்போ ஹீரோ நான் பண்ண தப்பெல்லாம் நீ மன்னிச்சிட்டே இல்லை அப்படின்றத கேட்டதும் நான் எப்பயும் மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. பார்த்ததுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா அவனை தான் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப சோகமாயிட்டு போகும்போது அங்கே நம்ம சிசி வந்து விழா, நீ என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு அவள் கிடச்சிருவான், எனக்கு அவன் கிடச்சிருவான், நீ என் பிளானில் வந்துட்டு உடந்தையா இருக்கேன்னு கேட்டதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து நான் பார்ட்டி வைக்க போகிறேன், அந்த பார்ட்டியில் நீ வீயை வந்து அங்கே கூட்டிகிட்டு வந்துரு, நான் வந்து என்கேஜ்மெண்ட்டை வந்து பிரேக்கப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போவேன். அப்போ அங்கே ஆனால் நான் வெட்டிங்கை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன், அவன் வந்துட்டு பேசும்போது மைக்கை வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஸோ வந்து அவன் இவனை விட்டுட்டு போயிடுவா அப்படின்றத சொன்னதுமே அவனுமே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அங்கே ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என் கூட சேர்ந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிட வரையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஏமாற்றி அவளங்க அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே சிசி நம்ம ஹீரோவும் வரதை பார்த்துட்டு நீ எதுக்காக இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டதும் நான் உண்மையை சொன்னால் வரமாட்டேன், இல்லை கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு, நடக்க போகிறத மட்டும் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த சிசி வந்துட்டு அங்கே பேச ஸ்டார்ட் பண்ண போகிறா. அப்போ பார்த்தா அங்கே மைக் வந்து ஆஃப் ஆயிடுது. இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லும் போது நீ என்ன எனக்கு பண்ணணும்னு நினச்சியா, அதான் உனக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். எங்கள் 2 பேத்துக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, நாங்கள் வந்துட்டு இந்த மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த மைக்கை பிடுங்க பார்க்குறா. பட் ஹீரோ விட மாட்டான். நீ யார் கூட சேர்ந்து பிளான் பண்ணியோ அதே பர்சன் தான் என்கிட்ட இதெல்லாமே சொன்னாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, நீ வந்துட்டு மேரேஜே பண்ண போகிறது கிடையாது, நான் எதுக்காக இவ்வளோ பெரிய பார்ட்டி அப்படின்றத சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோட்ட நீ வந்து இவ்வளோ மேரேஜ் பண்ணலைன்னா உன்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையுமே பறிச்சிருவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் ஹீரோ நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணால் வீயே தான் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்பாவுமே நீ கண்டிப்பாக சிசியை தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அவன் வந்துட்டு கம்பெனி இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிற்க வச்ச உடனே கம்பெனியை பறிச்சிருவான் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் போய் நீங்கள் எல்லாருமே அவனை கைவிட்டப்ப அவன் மட்டும் தானே தனியாக இருந்து இதெல்லாமே பண்ணான், இப்போ என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே அவங்க யாருக்கும் எதுவுமே பேச முடியல, எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உன் கூட நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் ஹாப்பியாக பேசிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த சிசி நான் அவ்வளோ ஈஸியாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரெங்கும் அவளும் சேர்ந்து அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீன் வந்து நடக்க போகிறது போல். இப்போ நம்ம ஹீரோயின் மெயில இருந்து அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஸ்ட்ரெங்குமே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்போ ஒரு விஷயம் சொல்லு, அவள் யாரை வந்து சூஸ் பண்ணுவா அப்படின்றத கேட்டதும் ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு என்ன கிண்டலாக இருக்கா, ஆல்ரெடி அவன் உன்னை சூஸ் பண்ணிட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமே, இப்போ என்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் கேட்டுட்டு இருக்கான். அங்கே பார்த்தா மேலே அந்த சிசி வந்து விழா. ஹீரோயின் அவளை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் இங்கே வந்திருக்கேன்னு கேட்டதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோ ஈஸியாக உன்னோட லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிடும் நினைக்கிறியா, எதுவுமே நீ நினச்சது நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பட் ஹீரோயினுக்கு எதுவும் புரியலை, என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆக்ஷன் சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே வந்து அவளாவே இந்த ஸ்டண்ட்டை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா போல. அவள் வந்து ஜம்ப் பண்ணதுமே அந்த கயிறு வந்து கட் ஆகிருது. நம்ம ஹீரோயின் விழுக போகிறத பார்த்துட்டு ஹீரோ தான் ஓடி போய் காப்பாற்றிடுறான். பட் வந்துட்டு அவளுக்கு எதுவும் ஆகலை, ஹீரோக்கு வந்து தலையில் அடிபட்டு அங்கே அவன் மயக்கமானதுமே அங்கே அவள் கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. கூட்டெல்லாம் கூட்டிடுறாங்க. அப்போ அந்த சிசிக்கு அதை பார்த்துட்டுமே ஹாப்பியாக தான் இருக்குது, ஒரே கல்ல ரெண்டு வாங்கன்ற மாதிரி அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது, நீ வாழ்க்கையில் எப்பயுமே ஹாப்பியாகவே இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. அவள் ரொம்ப அங்கே கவலைப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ மயக்கத்திலே இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஸ்ட்ரெங்ட்ட நான் வந்து இப்போ உனக்கு வந்து என்ன முடிவுன்னு சொல்லணுன்றத சொன்னதும் எனக்கு ஆல்ரெடி நீ என்ன முடிவு பண்ணியிருக்கன்றது தெரியும், நீ அவன் கூட சேர்ந்து ஹாப்பியாக இரு, எனக்கு அதே போதும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே அவங்க அம்மா நீ எதுவும் கவலைப்படாத, அவருக்கு நல்லா இருன்னு சொன்னதுமே உங்களுக்கு எப்படி இவரை தெரியுமான்னு கேட்டதும் அவர் நீ வராதப்பெல்லாம் வந்து என்னை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டுமே அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம மிங்க் வந்துடுறான். நீ வந்து உன்னோட ஒய்ஃபை பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கணும்னு நினச்சியே, நீ வந்துட்டு இப்படி படுத்துட்டேன்னா அவளை யார் வந்து நல்லபடியாக வந்து முன்னேற்றி வாழ்க்கையில் கொண்டு வருவா, நீ எந்திரி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் ஆமாம் அவன் வந்து உன்னை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆக்கணும்னு நினச்சான், அதுக்காக ஒரு டீமே வச்சு
வச்சு அவன் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சுடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத ஏந்திரி, நான் உன்னோட லவ்வர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு யார் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு உனக்கு என்ன முடிவுன்னு கேட்டே இல்லை, நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், நான் உன் கூட தான் சேர்ந்து என்னோட லைஃப் ஃபுல்லாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்குமே அங்கே வந்து முழிப்பு வந்துடுது. எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினோட மூவியுமே ரிலீஸ் ஆயிருது. படம் ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருது. ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அங்கே எங்கேருந்து அதே இடத்துல நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட லைஃப்பில் வந்து நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆக்ட்ரஸ்க்காக நாமினேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து அந்த பார்ட்டி கண்டிப்பாக போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே வந்து ஹாப்பியாகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இது எனக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு அவள் கிஸ் கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குமே 2 பேரும் ரொம்ப சூப்பராக கிளம்பி போகும்போது அந்த சிசியுமே அங்கே தான் இருக்கா. நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அங்கே ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு போய் இந்த ஆக்டிங் அவார்டு கிடைச்சிடும் நினச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் எதுவும் நடக்கப்படுறது கிடையாது அப்படின்றத சொல்லுதும் அதையுமே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவார்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயினோட நேமை சொன்னதுமே அவளுக்கு அங்கே வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அங்கே ஷெங் தான் வந்து அவளுக்கு வந்து அவார்டு கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு என்ன சிசி நீ இப்போ பண்ண போகிற அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, இன்னொரு வேலை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போலீஸை வச்சு அவளை அரெஸ்ட் பண்ண வைக்க சொன்னதுமே எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதோ அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணது நீ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு, அதுக்காக தான் சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. எப்போவுமே அங்கே வந்துடுறான். பாதையில் என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நான் வந்து நீ நினச்ச மாதிரியே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிட்டேன், இதுக்கு எல்லாமே காரணம் நீ தானே, உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதோ இப்படி தேங்க்ஸ் சொன்னாலாம் பத்தாது அப்படின்றத சொல்லிட்டு அவன் இங்கே டவுன் பண்ணி அங்கே ரிங்கை காமிச்சு இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்கிறணும், நீ லைஃப் லாங் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினும் ஓகே கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே ஹாப்பி ஆகிட்டு அவளோட கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு 2 பேருமே இப்படியே ஒன்று சேர்ந்து விடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.